எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. இன்னைக்கு ஜோதிடம் அறிவோம் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது நிறைய கோவில்களை பரிகாரத்துக்காக பரிந்துரை செய்கிறாங்க. எல்லா தெய்வங்களும் நம்ம ஊருக்கு பக்கத்திலே வீட்டுக்கு பக்கத்திலே இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம அவ்வளவு பணம் செலவு பண்ணி ஏன் இன்னொரு கோவிலுக்கு, குறிப்பிட்ட கோவில்களுக்கு வருடம் தவறாமல் போக சொல்கிறாங்க? ஏன் அங்கெல்லாம் போனால் மட்டும்தான் அது சரியாகுமா? அப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கு சக்தி இல்லையா? மரத்தடி பிள்ளையாருக்கு சக்தி இல்லையா? இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லையா? அங்கே போனால் மட்டும்தான் எடுபடுமா? அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய மனக்குமரலுக்கு தகுந்த மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்கும். சில பேர் வெளியில் கேட்டுருவாங்க, சில பேர் சித்தாந்த வேதாந்தம் அதில் பேசுவாங்க, சில பேர் அப்படியே போயிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் அதில் விதண்டாவாதமும் வீண்வாதமும் செய்வாங்க. ஏன் இங்கே தெய்வம் இல்லையா அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. அப்போ பக்கத்தில் தெய்வம் இல்லை அங்கே போக சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ தெய்வமே இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதனுடைய உண்மை கூற்றுத்தன்மையை யார் இங்கே ஆய்வு செய்கிறாங்க, எதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணுமில்ல. இந்த விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தானே நீங்கள் உங்களுக்கு அதில் புரியும். ஓ இதனால் சொல்லப்பட்டதா, ஓ இதுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு. அதனால் அதை பற்றி நம்ம எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் சொல்கிறேன், கேளுங்க. இப்போ ஒரு சின்னதாக லேசான காய்ச்சல் நம்ம என்ன பண்ணுவோம்? லேசான காய்ச்சல், லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது, தலைவலிக்குது. பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையில் போய் ஒரு மாத்திரையை வாங்கி போடுவோம், சரிங்களா? கொஞ்சம் காய்ச்சல் ஜாஸ்தியாக இருக்குது, மெடிக்கல் கடையில் போய் மெடிக்கல் கடைக்காரர்கிட்ட சொல்லி மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம். காய்ச்சலும் தலைவலியும் சேர்ந்து உடம்பு ஒரு நடுக்கமாக இருக்குது அப்படின்னா பக்கத்து கிளினிக்கில் மாலை நேரத்தில் வர்ற டாக்டர் சின்ன ஒரு கிளினிக் வச்சு நடத்தக்கூடிய அரசு மருத்துவரோ தனியார் மருத்துவரோ வரும்போது அவர்கிட்ட போய் டோக்கன் வாங்கி பார்த்துட்டு வருவோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வலியும் காய்ச்சலும் தலைவலியும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு சுகாதார மையத்துக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்கிறது ஒரு இடைநிலை சுகாதார மையத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போவோம். அன்னைக்கு பொழுதுக்கும் நைட்டு ஏதாவது கை வைத்தியத்தை மட்டிட்டு காலையில் கூப்பிட்டு போவோம். ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல், திடீர்னு உடம்புக்கு முடியலை, ரொம்ப ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு அடிபட்டது, ஒரு விபத்து அப்படின்னா நம்ம பக்கத்தில் போய் மெடிக்கல் கடையில் மருந்து வாங்கி கட்டு போடுவோமா, இல்லை ஒரு சின்ன கிளினிக் ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா, இல்லை ஒரு